Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தனா Hyper-V எப்படி எனேபிள் பண்றது Windows 11 Windows 10 நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். Hyper-V எப்படி எனேபிள் பண்ண சொல்லி தான் இந்த பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் மஸ்ல வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. First of all Hyper-V எப்படி இன்ஸ்டால் பண்றது எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி Hyper-V னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அப்புறம் நம்ம எனேபிள் பண்ண சொல்லி வந்து பாப்போம். இப்போ ஷார்ட்டா வந்து சொல்லிறேன். எனக்கு நிறைய பெருசா வந்து பேச வேண்டியது இருக்கும். பட் ஷார்ட்டா வந்து சொல்லிறேன். இதோட மெயின் திங் Hyper-Vயோட மெயின் திங் என்னன்னா virtualization தான். virtual box virtualization எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க Windows 10 OS வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. Windows 11 வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நான் OS வந்து ஃபார்வர்ட் பண்ண கூடாது. பென் டிரைவ் யூஸ் பண்ணி பூட் பண்ண கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்க கூடாது. ஆனா நான் Windows 11 யூஸ் பண்ணனும். அப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு வழி தான் இந்த virtual box மூலமா Windows 10 குள்ளேயே Windows 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிட்டா Windows 10 தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த OS குள்ளேயே OS இன்ஸ்டால் பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டில நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. Oracle இருக்கு இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் Windows 11 Windows 10 Windows 8 வேற ஏதாவது OS நம்ம அதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா விர்ச்சுவலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு OSல இன்னொரு OS ரெண்டு OS மாதிரி வச்சுக்கலாமே எப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த Hyper-Vங்கிறது தனியா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் ஓன் டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனேபிள் பண்ணாம டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம நமக்கு பிடிச்ச OS ஏதாவது Windows 10 8 11 Linux எந்த OS இருந்தாலும் இது மூலமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Windows 10 குள்ள Windows 11 Windows 11 குள்ள Windows 10 Windows 8 குள்ள 7 இந்த மாதிரி OS குள்ள OS இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் Hyper-V. Hyper-Vங்கிறது ஒண்ணு இல்லைங்க. இது ஒரு சாஃப்ட்வேர் தான். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஓனா வந்து வச்சிருக்காங்க. இப்போ இதை எப்படி எனேபிள் பண்ண சொல்லி வந்து பாப்போம். இந்த Hyper-V யூஸ் பண்ணோம்னா அதுக்கு முதல்ல நம்ம virtualization வந்து நம்ம லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் அதுல எனேபிள் ஆயிருந்தா மட்டும் தான் Hyper-V வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ எனேபிள்ல இருக்கா இல்ல டிசேபிள் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அது எப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சோ அதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்ல வந்து டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கங்க. அதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் எஸ்கேப் இதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு டேப். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாட்டம் ஆஃப் த பேஜில் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டா டிசேபிள்டா சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் Hyper-V எனேபிள் பண்ண போயிடலாம். டிசேபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எனேபிள் பண்ணும். பயோஸில் போய் எனேபிள் பண்ணும். ஸோ அதை இப்போ எனேபிள் பண்ணுவோம். எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் Hyper-V எனேபிள் பண்ணலாம். virtualization நம்ம பயோஸ்ல போய் தான் எனேபிள் பண்ணும். சிஸ்டமை வந்து ஆஃப் பண்ணிருங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பூட் மெனுக்கு இருக்கும். பூட் மெனுக்கு டெலிட் இருக்கலாம். F9 F10 எந்த மாதிரி பூட் கீ வேணா இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் டெஸ்க்டாப்க்கு விதவிதமா இருக்கும். அதை நீங்க நெட்ல ஃபைண்ட் பண்ணிக்கங்க. ஃபைண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த பூட் கீ வந்து பிரஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட வந்து டெலிட் கீ நான் வந்து பிரஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பயோஸ் செட்டப் வந்து போயிடுச்சு. அதில் அட்வான்ஸ்டு மோட்டாக வந்து போய்க்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆசஸ் அந்த மதர் போர்டு யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. சம்டைம்ஸ் இன்டெல் AMD ஆசஸ் லெனோவா ஒவ்வொரு டைப் ஆஃப் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்புக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து ஷோ ஆகும். எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. நான் அட்வான்ஸ்டு மோட் கீழே வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே இன்னொரு அட்வான்ஸ்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே CPU கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே லாஸ்ட்ல அப்படியே லாஸ்ட்ல அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தா இன்டெல் நான் இன்டெல் ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து ஷோ ஆகுது. இன்டெல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அது டிசேபிள் இருக்கு. எனேபிள் பண்ணிட்டு எக்ஸிட்னு மேலே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட் அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா சேவ் சேஞ்சஸ் அதாவது சேவ் ஆயிரும். டிசேபிள் இருந்தது இப்போ எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி இன்டெல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி இந்த ஷோ ஆகுது. எல்லா டெஸ்க்டாப் லேப்டாப்லையும் இதே நேம்ல தான் வந்து ஷோ ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% இதே நேம்ல வந்து ஷோ ஆகுது. சம்டைம்ஸ் இன்டெல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ஷோ ஆகும். இப்போ AMD SVM சொல்லி ஷோ ஆகும். வெறும் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ஷோ ஆகும். அல்லது வெறும் விர்ச்சுவலைசேஷன் ஷோ ஆகும். இந்த மாதிரி விதவிதமான நேம்ல வந்து ஷோ ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து தெரியலன்னா நீங்க இன்டர்நெட்லயே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். உங்களோட மதர் போர்டோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ண சொல்லி போட்டிருப்பாங்க. நிறைய பேர் யூடியூப்ல கண்டிப்பா இருக்கும் அண்ட் வெப்சைட்லயும் இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி கூட நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க இன்டெலோ AMD ஏதோ ஒரு மதர் போர்டில் வந்து விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சிஸ்டம் வந்து ஆன் ஆயிரும். இப்போ நம்ம போய் Hyper-V எனேபிள் பண்ணலாம். இப்போ Hyper-V எப்படி எனேபிள் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ நான் விண்டோஸ் லோகோ ஐகான் பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன். ஹைப்பர்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து வரல. இப்போ அது எப்படி எனேபிள் பண்ணி சொல்லி வந்து பார்ப்போம். உங்களோட விண்டோஸ் லோகோ கீ பிரஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனல் அதாவது கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து போய்க்குங்க. கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணோன்னா அங்கே அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஒன் பை ஒன் வந்து ஷோ ஆகும். சைடில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆன் ஆஃப் சொல்லி வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு அதில் Hyper-V ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை சர்ச் பண்ணுங்கள் எங்கே இருக்குது அந்த ஃபியூச்சர் சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அந்த டயலாக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். அன்டிக்காக இருந்துச்சுன்னா டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணியிருந்துன்னா ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் வந்து Hyper-V வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ டிசேபிள் இருந்துச்சுன்னா
அன்டிக்கில் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. சின்னதாக வந்து சர்ச் ஆகிட்டு உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகணுமா, இப்போ ரீஸ்டார்ட் நவ் ஆகணுமா, இல்லை டோன்ட் ரீஸ்டார்ட்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். உடனே ரீஸ்டார்ட் நான் கொடுக்கணும்னா ரீஸ்டார்ட் நான் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அந்த எப்பவும் போல் அந்த டர்ன் ஆன் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து அந்த 30%, 50%, 60%, 90% சொல்லி வந்து லோட் ஆகும். அது ரொம்ப நேரத்துக்கு எனக்கு வந்து எடுத்துக்கல. எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வந்து எனக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஒரு 2 தடவை வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு பேக் டு விண்டோஸ் டெஸ்க்டாப் வந்து வந்துருச்சு. இப்போது நம்மளோட விண்டோஸில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைப்பர்-V சொல்லி சர்ச் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஹைப்பர்-V வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட விண்டோஸ் 11 நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இது மூலமாக இந்த ஹைப்பர்-V மூலமாக தான் OS வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கூடிய விர்ச்சுவல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தேவையில்லை இன்ஸ்டால் பண்ணாமல், தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் மைக்ரோசாஃப்ட் ஓன் சாஃப்ட்வேரான ஹைப்பர்-V டிசேபிள் இருந்தது எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து OS வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் எப்படி OS ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் விண்டோஸ் 10X எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ விண்டோஸ் 10X இல்லை. அப்போ வந்த உடனே நம்ம விண்டோஸ் 10X விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் 10X இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் மாதிரியே தான் வந்து இருக்கும். அல்லது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ இல்லை ப்ரோ விண்டோஸ் 10X வேண்டாம், எனக்கு விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 8 வேறு ஏதாவது OS வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக அதுக்கான வீடியோ வந்து போடுறேன். பட் இப்போதைக்கு வந்து விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணியாச்சு, ஹைப்பர்-V வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இதுவே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் OS மாற்ற தெரியல, விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து நம்ம OS வந்து சேஞ்ச் பண்ணணும், ஹைப்பர்-Vல OS வந்து அப்லோட் ஹைப்பர்-Vல வந்து OS சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெரியல, கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ, நான் வந்து தயாராக இருக்கோம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எனேபிள் பண்ண சொல்லி வந்து பார்த்துருப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களோட புட் மெனுக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த இன்டெல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிங்கிறது AMD ஒரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மதர் போர்டில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லேப்டாப் பிராண்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இன்டெல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க, விர்ச்சுவலைசேஷன் கொடுத்துருப்பாங்க, SVMனு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேர்டில் வந்து விதவிதமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த டெக்னாலஜி விர்ச்சுவலைசேஷன் இந்த வேர்ட்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படி தெரியலன்னா வெப்சைட்டில் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போது அனாவசியமாக போய் பயோஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க. பட் இது சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஏதாவது OS ஏதாவது கரெக்டாகனு சொல்லி கேட்டிங்க, அதெல்லாம் கரெக்ட் ஆகாது, பயப்பட வேண்டாம். ஸோ நான் நிறைய தடவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறது கூட 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் OSல வந்து போகாது. ப்ராப்பராக வேறு எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் நமக்கு என்ன வேலையோ அது மட்டும் நம்ம செஞ்சோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தேவையில்லாத போனால் தான் ப்ராப்ளம் வரும். அதனால் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி மட்டும் அந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணாமல் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு நீங்கள் ஹைப்பர்-Vயை தாராளமாக எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிலன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், OS அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் தாராளமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் நாளோட உங்களை சந்திக்கிறேன்.